ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக எல்லோரும்? வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ காலையிலே வந்துடும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு செடியை பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, செம்பருத்தியில் இந்த வெயில் காலத்தில் வர்ற அந்த வெள்ளைப்பூச்சிகள் வந்து எப்படி போகுது, அதுக்கு என்னென்ன செய்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து இது வரைக்கும் வந்து அதை பற்றி வீடியோ போட்டதில்லை. இப்போது வந்து முதல் முறையாக போட போகிறேன். அடுத்த வீடியோவும் அதை பற்றியே வரும். உங்களுக்கு வந்து அது வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே தெரியும். நம்ம வெள்ளரி செடிங்க சூப்பராக ஏற்கனவே ஒரு பிஞ்சு போட்டிருந்தது, அது வந்து வெம்பிடுச்சு. இப்போ 2வது பிஞ்சு விட்டுருக்குது. இதில் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இது இருக்குது, பூத்துருக்குது. இப்போ தான் பிஞ்சு விடுறாங்க. நான் நினச்சேன் இதை எடுத்துட்டு அந்த தொட்டியில் வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு. அப்படியே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிஞ்சு வந்திருக்குது. கொடியும் நல்லாவே போயிட்டுருக்குறாங்க, சூப்பராக வந்துட்டுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாதுளையில் ஏற்கனவே மொட்டு காமிச்சேன் இல்லையா? நானும் சொன்னேன் முதல் மொட்டு கீழே விழுந்துடும்னு. அதே மாதிரி முதல் மொட்டு கீழே விழுந்தாச்சு. அப்புறம் வந்து எல்லா செடியும் சூப்பராக இருக்காங்க, நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர நம்மளுக்கு மொட்டை வைக்கல, பூக்கலை, காய் கொடுக்கல. இது தாங்க செம்பருத்தி. வருஷம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து இது போல் ஆகிடுது. போன தடவையும் இப்படி ஆகி நான் எதுவுமே கொடுக்கல, அதுவே சரியாகி வந்துடுச்சு. அதே போலவே இந்த தடவையும் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் நான் வந்து இதுக்கு ஒன்று கொடுத்தே ஆகணும். அதனால் அடுத்த வீடியோவில் நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து எப்படி இது மாறிச்சின்னு நான் வந்து சொல்கிறேன். இது 1-2 கிளைகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா துளிர் எடுத்துருக்கு பாருங்கள். ஒரு இலை கூட இல்லாமல் எல்லாமே கொட்டிடுச்சு. எல்லாமே வெள்ளைப்பூச்சி மட்டும்தான் இருந்தது. அது வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ பார்க்கலான்னு அப்படியே போயிடுச்சு. பார்த்திங்கன்னா அப்புறம் உரம் கொடுத்தேன், வாழைப்பழத்தோல் கரைசல் தான் கொடுத்தேன். அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து துளிர்க்க ஆரம்பிச்சிது. துளிர் வர ஆரம்பித்த பிறகு அந்த கிளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைப்பூச்சி இருக்கிறதே தெரியல. அப்படியே காஞ்ச கிளைகளில் வந்து அது தெரியுது, வெள்ளைப்பூச்சி இருக்குது. ஆனால் வந்து அது எப்படி செத்து இருக்குதா இல்லை அப்படியே இருக்குதான்னு தெரியல. பார்த்திங்கன்னா எல்லாம் மேலே வந்து நிறையா வந்து அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து ஆகணும். இந்த சண்டே ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு காமிக்கிறேன். அடுத்த வாரம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நான் வந்து சொல்கிறேன், சரியா? இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், எப்படி வந்து அந்த வெள்ளைப்பூச்சி போக வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இப்போ வந்து நான் எதுவுமே கொடுக்காமலே 1-2 சரியாகி நம்மளுக்கு துளிர் வந்துக்கிட்டு இருக்குது. வந்து எப்படி உடஞ்சதுன்னு தெரியலங்க. எங்கள் பாப்கார்ன் வேலையாக தான் இருக்கும். வந்து காலை எடுத்து மேலே வச்சு அப்படியே உடச்சி விட்டுருப்பார். ஏதாவது பள்ளிக்கிளி பார்த்தாருன்னா போய் அது பிடிக்கிறதுக்காக காலை வைப்பார். அப்போது வந்து கிளை மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பூக்களிலே பார்த்திங்கன்னா எனி டைம் பூத்துக்கிட்டே இருக்கிறது இந்த ரெட் கலர் இட்லி பூ சொல்லலாம். சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்குது எனி டைம். நம்ம வீட்டில் வந்து பூ கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அவங்கள வந்து அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது. ஆனால் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா அந்த பூவை பறித்து கட்டி சிவனுக்கு மாலையாக போடலாம். எல்லா சாமி படத்துக்கு கூட வைக்கலாம். செம்பருத்தி நம்ம பதியம் போட்டதுலேருந்து செம்பருத்தி வந்து சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நிறையாவே பூ. அதில் வந்து நான் ஷார்ட்ஸுக்கெல்லாம் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன், பெரிய வீடியோவும் போட்டிருக்கிறேன். அவ்வளோ அழகாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, பூக்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து அடுக்கு மல்லிங்க பாருங்கள், சூப்பராக ரோஸ் மல்லின்னு சொல்கிற அடுக்கு மல்லி பூத்துருக்குது. நம்ம வீட்டில் ரொம்ப நாள் கழித்து மொட்டுகள் வச்சாங்க, மொட்டு வச்சு பூத்துருக்குறாங்க. இது வந்து பதியம் போட்டு நான் வச்சுருக்கிற தொட்டியில் வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செடியும் காமிக்கிறேன். இது வந்து ரோஸு, பட்டன் ரோஸ், அதாவது ஆரஞ்சு கலர் பட்டன். பார்த்திங்கன்னா சின்னதாக பூத்துருக்குறாங்க. இது தாங்க, இது வந்து தாய் செடி. இதில் இருந்து தான் நான் வந்து அதை பதியம் போட்டேன். இதுவும் சூப்பராக பூத்துருக்குது. மொட்டு வந்து நிறையாவும் எடுக்கலை, கம்மியாக தான் எடுத்துருந்தது.
எடுத்து அழகாக பூத்துருக்காங்க. அடுக்காக நல்லா பெருசாக சூப்பராக இருந்ததுங்க. அந்த ரெண்டையுமே இன்றைக்கி பறித்து பாப்பா தலைக்கு வச்சுக்க போகிறாங்க. பறிச்சிடலாம். அதே இதை பறித்ததை உங்களுக்கும் அப்டேட் பண்ணோன்ட்டு பறித்து நான் அப்போவே வீடியோ எடுத்தேன். இது வீடியோ எடுத்து 2-3 நாள் ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே நம்ம வந்தோம்னா நம்மளோட ரோஸு செம்பருத்தி, பிளாக் ரோஸ் செம்பருத்தி. இந்த செம்பருத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூச்சிகள் வந்திருந்தது. இதுக்கு என்ன பண்ணினேன்னு இன்னைக்கு முனையில் வந்திருந்தது. நிறைய மொட்டுக்கள் இருக்கும். இதில் மொட்டுக்கள் இருந்து மொட்டுக்களோட நம்மளுக்கு வந்து அவ்வளவும் பூச்சிகள் இருந்தது. அதை வந்து முனியை அப்படியே எவ்வளோ தூரம் இருக்குதோ அதை வந்து அப்படியே உடச்சி எடுத்து போட்டுட்டேன். எடுத்து போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இல்லை, சூப்பராகவே இருக்குது. அப்புறம் ஒற்றை செம்பருத்தி, அதுவும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. பிளாக் ரோஸ் இப்போ வந்து நிறைய பூ, ஒரு 5 பூக்கிட்ட வச்சுருக்குறாங்க. பூத்துருக்குறாங்க. மொட்டு ஒன்று இருக்குது, துளிரும் வந்திருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா பூ வந்து பெருசாக பூக்கலை, சின்னதாக குட்டி குட்டியாக. ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெயில் காரணமாக கூட இருக்கலாம்னு. அப்படியே தான் இருக்கும் போல இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதில் முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த புதினாவும் பார்த்திங்கன்னா நிறைய பறிச்சாச்சு. இன்னுமே நல்லா நிறையாவே இருக்கிறாங்க நம்ம வீட்டில். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.